நம்மளுடைய பேங்க்ல நம்ம புதிய ஏடிஎம் வந்து வாங்குறப்ப நமக்கு பின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொரியர் மூலமாக தான் வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க. இப்போதான் நம்ம வந்து ஏடிஎம்ல தான் புது பின்னை நம்ம வந்து செட் பண்ணணும். இந்த வீடியோல நீங்க நம்மளோட புதிய ஏடிஎம் கார்டுக்கு எப்படி வந்து புது பின் வந்து செட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இந்தியன் பேங்க் வந்து போய்க்கோங்க. அங்க இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க் ஏடிஎம்க்கு வந்து போய்க்கோங்க. இந்தியன் பேங்க் ஏடிஎம்ல பார்த்தீங்கன்னா தான் நீங்க வந்து உங்களோட புதிய பின்னை செட் பண்ண முடியும். வேற ஏடிஎம்ல போயிட்டு நீங்க இந்தியன் பேங்கான ஏடிஎம் கார்டோட பின்னை செட் பண்ண முடியாது. சோ அதனால வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க் ஏடிஎம்க்கு வந்து போய்க்கோங்க. அங்க பாத்தீங்கன்னா உங்களோட புதிய ஏடிஎம் கார்டை என்டர் பண்ணோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க ஜெனரேட் அண்ட் செட் பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கு நேரா இருக்கக்கூடிய அந்த ஏரோ பட்டனை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்டா ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஓடிபி அப்படின்னு வந்து காமிக்கும். இந்த ஜெனரேட் ஓடிபி இருக்குல்ல, ஜஸ்ட் வந்து அதை டேப் பண்ணுங்க. அதே அதுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த ஏரோ பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய பாஸ்புக்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அதை என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல லிங்க் ஆகிருக்கக்கூடிய மொபைல் நம்பரு, அக்கௌண்ட் நம்பர், யார் பேரு எல்லாமே காமிப்பாங்க. அதை கன்ஃபார்ம் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்க லிங்க் ஆகிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டை அகைன் இன்செர்ட் வந்து பண்ணுங்க. ஸோ மறுபடியும் என்னோட ஏடிஎம் கார்டை வந்து இன்செர்ட் வந்து பண்றேன். திரும்பவும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜெனரேட் அண்ட் செட் பின் அப்படின்னு இருக்கும். அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ஏரோ பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து செட் பின் அப்படின்னு இருக்குல்ல, அந்த செட் பின்னை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட் லிங்காக இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு இங்கே கரெக்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கொடுத்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி ரிசீவ் ஆகிருக்கக்கூடிய அந்த ஓடிபியை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு கரெக்ட் கொடுங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் புதிய ஏடிஎம் பின்னை நீங்கள் ஈஸியாக வந்து செட் வந்து பண்ணிக்கலாம். 4 டிஜிட் உள்ள அந்த ஏடிஎம் பின்னை வந்து என்டர் பண்ணுங்க. அகைன் திரும்ப 2 டைம்ஸ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 வாட்டி என்டர் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து புதிய ஏடிஎம் பின் வந்து ரீசெட் செட் பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் வந்து உங்களுக்கு வந்து ஆகும். இது முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து புதிய ஏடிஎம் பின்னை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புதிய ஏடிஎம் பின் வந்து எனக்கு வந்து செட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கான டிரான்சாக்ஷன் டைம் இங்கே வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து புதிய ஏடிஎம் பின் வந்து செட் வந்து ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் செட் பண்ணணும். அகைன் நீங்கள் வந்து உங்களோட பேலன்ஸை அந்த ஏடிஎம் பின்னை புதுசாக செட் பண்ண அந்த ஏடிஎம் பின்னை வந்து நம்ம எப்படி பேலன்ஸ் செக் பண்ணுவோம் அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பேலன்ஸும் செக் பண்ணலாம். நான் ஒரு வாட்டி செக் பண்ணியும் காமிக்கிறேன். ஸோ ஏடிஎம்மில் மறுபடியும் கார்டை என்டர் பண்ணிவிட்டு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா என்கொயரியை கொடுக்குறேன். என்கொயரி கொடுத்துட்டு என்னோட ஏடிஎம் பின்னை வந்து என்டர் பண்ணிவிட்டு தென் பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராசஸிங் டைம் ஆன பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு வந்து செக் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த பின்னை செட் பண்ணி அந்த பின்னை வச்சு நீங்கள் வந்து கேஷ் வித்ட்ராவல்ஸும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் புதுசாக வாங்கக்கூடிய ஏடிஎம் கார்டுக்கு நீங்கள் வந்து பின் வந்து செட் பண்ணணும். தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.